ஹாய் ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சம்மில் வந்து சூப்பரான ஒரு ப்ரெட்டில் பப்ஸு பண்ண பாருங்க. ப்ரெட்டு வச்சு நம்ம பப்ஸ் பண்ணலாம், எக்கு பப்ஸு. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ப்ரெட்டு எல்லார் வீட்லையுமே வந்து ப்ரெட்டு எக்ஸ்ட்ரா மிச்சம் ஆகிடுச்சு. சாப்பிடாம வீணாக போகிற மாதிரி சாப்பிடாம வச்சுருந்தா வேஸ்ட் ஆகாதபடி நம்ம இந்த பப்ஸை பண்ணி சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஓரத்துலலாம் கட் பண்ணி பாருங்கள். ப்ரெட்டை நான் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அது பொடி பொடியாக பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்து செப்பரேட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு சைடில் இருக்கிறது மட்டும் நம்ம அது எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ப்ரெட்டு இது மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ரெட் சமோசா ப்ரெட்டு வந்து பப்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி சூடானதும் ஒரு தட்டு வச்சு நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து சும்மா ஆவி போட்டு எடுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை ப்ரெட்டெல்லாம் அதில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆவி போட்டு எடுத்துடுங்க. க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம்தான் அந்த சூட்டில் அந்த தண்ணி சிம்மில் வைங்க, ஹையில் வைக்காதுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. தண்ணி லைட்டாக வந்து புகை வந்தால் போதும். அந்த ப்ரெட்டு வந்து அந்த நல்லா பாயில் ஆகிடும். சரிங்களா? நல்லா வெந்த மாதிரி இருக்கும். இப்போ இது க்ளோஸ் பண்ணியாச்சு. புகை வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெட்டு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து கொதிக்க வச்சுங்க, தண்ணி ஹையில் வச்சிங்கன்னா எல்லாம் தண்ணி மேலே ஆகிடும். சும்மா லைட்டாக வந்து அது வெந்தால் போதும். லைட்டாக அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வைக்கிற நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம். நான் ஒரு 3-4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பாரு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் வர மாதிரி இருக்கட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கணும். ஏன்னா பப்ஸுனால் நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த பப்ஸை விட இந்த ப்ரெட்டு பப்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் இது வீடியோ போடுறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வெங்காயத்தில் நல்லா வதக்குங்க. அவ்வளோதாங்க. ஒரு பாக்கெட் ப்ரெட் இருந்தால் போதும். ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்லாம். பப்ஸு கடையில் போய் நம்ம வாங்குறது பதில் சிம்பிளான ஒரு ஈஸியானது. மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், காரம், மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். எக்கு வந்து நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 எக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 எக்கு எடுத்து பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுக்கிறேன். அது கூட தான் இந்த மசாலா வைக்க போகிறோம். அதுக்காக செப்ரேட்டாக ஒரு 4 முட்டையோ 3 முட்டையோ நம்ம வந்து மேலே போடுறதுக்காக கோட்டிங்க்காக நம்ம அதை செப்ரேட்டாக முட்டை உடச்சி போட்டுக்கணும். பாருங்கள், ப்ரெட்டு இப்படி இருக்கணும். இது மசாலா, இது வந்து ப்ரெட் ரோஸ்ட். அந்த ப்ரெட்டு சைடில் இருந்ததெல்லாம் நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து மைதா மாவு. ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்குங்க. அது சைடில் ஒட்டுறதுக்காக. ஏன்னா அது வந்து அப்போ தான் ஒட்டிக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக. 4